90% உலக மக்களுக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, நம்ம இறந்தோடனே அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி தான். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கருட புராணத்தில் க்ளீனாகவே சொல்லியிருக்காங்க. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இறந்தவுடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆத்மா உங்கள் வீட்டில், அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் பிணம் இருக்கோ அங்கே தான் உங்களோட ஆத்மா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வர 7 நாட்கள் அங்கே தான் உங்கள் ஆத்மா இருக்கும். அதுக்கடுத்து 7 நாட்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா யமதர்மோட தூதர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு போவாங்க. யார்கிட்ட பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர்கிட்ட. ஸோ அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்குகள்லாம் எழுதுவார். அதாவது நீங்கள் என்ன மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க, என்ன தர்மம் செஞ்சுருக்கீங்க, என்ன தப்புகள்லாம் செஞ்சுருக்கீங்க, அந்த கணக்குகள்லாம் எடுப்பார். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல பாதைகள் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண பாவங்களுக்கு ஏற்றாற்போல் பார்த்தீங்கன்னா நிறைய தண்டனைகள் இருக்கும். நெருப்பு குழம்பு, உங்களுக்கு கடுமையாக பசிக்கும், உணவுகளும் இருக்கும், பட் உங்களை சாப்பிட முடியாது, நல்லா தாகம் எடுக்கும், ஆனால் தண்ணி குடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பாதைகள்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நேராக யமதர்மம் போய் நீங்கள் நேராக சொர்க்கத்தை போய் அடைஞ்சிக்கலாம். அண்ட் கருட புராணத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மரணங்கள் எல்லாத்துக்கும் சமம் தான். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு பாதையும் இருக்குது, ஒரு வாழ்க்கையும் இருக்குது. அது முடிவு செய்து பார்த்தீங்கன்னா யமதர்மம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் இருக்கிற லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது செஞ்சு ஒரு நல்ல சொர்க்கத்துக்கு போய் வாழ்கிற வழியை பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்படின்ட்டு நம்ம பேஜை பதிவு செஞ்சு